ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பேஸ் சினிமா. நானும் உங்கள் ஜாக். இன்றைக்கி இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மூவிஸோட பட்ஜெட் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் வித் லோகா. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா 30 crore. இந்த மூவி இது வரைக்கும் 250.15 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு மலையாளமில் ரிலீஸ் ஆன ஹிருதயபூர்வம். இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா 35 crore. இந்த மூவி இது வரைக்கும் 74 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. 2025 ரிலீஸ் ஆன மலையாளம் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் 5 மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எம்புரான் 268 crore, ரெண்டாவது லோகா 250 crore, மூணாவது தொடரும் 235 crore, நாலாவது ஹிருதயபூர்வம் 74 crore, அஞ்சாவது ஆழப்புணம் ஜிம்கானா 69 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுவே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மலையாளம் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் 5 மூவி லிஸ்ட் எடுத்தோம்னா அதுலேயும் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கிறது எம்புரான் 268 crore, ரெண்டாவது லோகா 250 crore, மூணாவது மஞ்சுமல் பாய்ஸ் 242 crore, நாலாவது தொடரும் 235 crore, அஞ்சாவது 2018. இந்த மூவி நேமே 2018 தான். இந்த மூவி இது வரைக்கும் 177 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு மதராசி மூவி இது வரைக்கும் 93 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா 180 crore. காந்தி கண்ணாடி மூவி 4.27 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா 2.7 crore. பேட் கேர்ள் மூவி 0.59 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா 1 crore. அனுஷ்கா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன காத்ரி மூவி இது வரைக்கும் 6.5 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா 50 crore. அதர்வா ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன தனல் இந்த மூவி இது வரைக்கும் 0.89 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா 8 crore. தென் ஜிவி பிரகாஷ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பிளாக்மெயில் மூவி இது வரைக்கும் 0.73 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. அர்ஜுன் தாஸ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன பாம் மூவி 0.31 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் தெலுங்கில் ரிலீஸ் ஆன மிராய் மூவி இது வரைக்கும் 80 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா 60 crore. 2025 இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் 10 மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கூலி 519 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது குட் பேட் அக்லி 248 crore, மூணாவது டிராகன் 150 crore, நாலாவது விடாமுயற்சி 142 crore, அஞ்சாவது குபேரா 140 crore, ஆறாவது ரெட்ரோ 102 crore, ஏழாவது தலைவன் தலைவி 100 crore, எட்டாவது தக் லைஃப் 97 crore, ஒன்பதாவது இப்போ மதராசி இருக்குது 93 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் பத்தாவது டூரிஸ்ட் ஃபேமிலி 90 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆனது காஞ்சூரிங். இந்த மூவி இது வரைக்கும் $332 million கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா $55 million. அண்ட் அனிமேஷன் மூவியான டிமோன் ஸ்லேயர் மூவி இது வரைக்கும் $353 million கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா $20 million மட்டும்தான். அண்ட் இந்த வீக் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் லிஸ்ட்டை பார்க்கலாம். இந்த வாரம் செப்டம்பர் 19 அன்றைக்கி மொத்தமாக 3 தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆகுது. அதில் ஒன்று விஜய் ஆண்டனி ஆக்டிங்கில் பொலிட்டிக்கல் ட்ராமா ஜானரில் ரிலீஸ் ஆக போகிற சக்தி திருமுகன், ரெண்டாவது கவின் ஆக்டிங்கில் ரொமான்டிக் காமெடி ஜானரில் ரிலீஸ் ஆக போகிற கிஸ், மூணாவது அட்டகத்தி தினேஷ் அண்ட் கலையரசன் ஆக்டிங்கில் ஆக்ஷன் த்ரில்லராக ரிலீஸ் ஆக போகிற தண்டகாரண்யம். இந்த 3 மூவி தான் இந்த வீக் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வீடியோ வித்தோடு முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்டில் தென் பை ஃப்ரம் ஜாக்.